கர்ணன் மகாபாரத காப்பியத்துல உள்ள முக்கியமான ஒருத்தர். அவரை பத்தி நம்ம முழுசா தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க. சூப்பரான வீடியோ, சூப்பரான படம். கர்ணன் அவரது தாய் குந்தி தேவிக்கு அவரது தந்தை சூரிய கடவுள் சூரியன் மூலமாக பிறந்தார். இளவரசர் பாண்டுவை அவரது தாய் திருமணம் செய்வதற்கு முன்னரே கர்ணன் பிறந்தார். குந்தி இளமையாக இருந்தபோது துர்வாச முனிவர் அவரது தந்தையை தேடி வந்திருந்தார். குந்தி முனிவருக்கு மிகுந்த கனிவோடு ஒரு ஆண்டு முழுவதும் பணிவிடை செய்தார். அவரது சேவை மற்றும் விருந்தோம்பலில் மகிழ்ந்த முனிவர் அவரது எதிர்கால திருமணத்திற்கு பின்னர் பாண்டு மூலம் குழந்தையின்மையால் ஏற்படும் சிக்கல் பற்றி கணித்து அந்த துன்பத்தை தீர்க்க வரம் ஒன்றை முன்கூட்டியே அளித்தார். இந்த வரத்தினால் அவர் தனது விருப்பப்படி எந்த கடவுளை அழைத்து குழந்தை பெற முடியும். குந்தி மனமாகாமல் இருந்தபோது அவர் அந்த வரத்தின் சக்தியை சோதிக்க முடிவு செய்தார். அவர் மந்திரத்தை உச்சரித்து சூரிய பகவானை அழைத்தார். மந்திரத்தின் சக்தியால் கட்டுப்பட்டு சூரியன் குந்தியின் முன்னால் தோன்றி அவருக்கு மகனை அளித்தார். இந்த குழந்தை சூரியனை போன்றே பிரகாசமாகவும் ஆரோக்கியமாகவும் இருந்தது. இந்த குழந்தையானது பிறக்கும் போதே போர் கவசம், கவசம் மற்றும் காது வளையங்கள், குண்டலங்கள் உடலுடன் கொண்டு பிறந்தது. இருப்பினும் குந்தி தனது கன்னித்தன்மையை இழக்கவில்லை. அவர் மனமாகாத தாயாக உலகத்தை எதிர்கொள்ள விருப்பமின்றி அவரது தோழியான தத்ரியின் துணையுடன் அவர் அந்த குழந்தை கர்ணனை கூடையில் வைத்து கங்கையில் விட்டார். கங்கையில் விடப்பட்ட கர்ணன் அதிரதன் என்பவரால் கண்டெடுக்கப்பட்டார். இவர் பிதாமகர் பீஷ்மரின் தேரோட்டி ஆவார். அதிரதனும் அவரது மனைவி ராதாவும் கர்ணனை தங்களின் சொந்த மகனாவே வளர்த்தனர். மேலும் அவருக்கு வாசுசேனா என்று பெயரிட்டு அழைத்தனர். கர்ணனை ராதவன் என்றும் அழைத்தனர். ராதாவின் மகன், அதாவது அவரது வளர்ப்பு தாய். அவ்வேளையில் அவரது உண்மையான பெயர் கர்ணன் என்பது காது என்ற பொருள்படும். ஏனெனில் புராணத்தின்படி குழந்தை கர்ணன் அவரது தாய் குந்தியின் காது வழியாக வந்தவர். கர்ணன் மற்றும் அவரது வளர்ப்பு பெற்றோர்கள் இடையிடையான உறவானது தூய அன்பு, மரியாதை மற்றும் பாசம் ஆகியவற்றால் நிறைந்தது. கர்ணன் அவர்களின் மகனாக தனது கடமைகளை விருப்பத்துடன் செய்து வந்தார். இருப்பினும் அவர் அங்க தேசத்தின் அரசனான போது அவரது உண்மையான பிறப்பு பற்றிய ரகசியம் வெளிவந்தது. ஆயினும் கர்ணன் தனது இறப்பு வரையில் அவரது வளர்ப்பு பெற்றோருக்கு உண்மையானவராகவும் விசுவாசம் உள்ளவராகவும் இருந்தார். கர்ணனின் மகன்களாக சொல்லப்படுவது. கர்ணனுக்கு பல மகன்கள் இருந்தன. அவரது 9 மகன்களின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. விருஷசேனன், சுதாமா, சத்ருஜயன், திரிபடன், சுசேனன், சத்தியசேனன், சித்திரசேனன், சுசர்மா, பனசேனா மற்றும் விருட்சகேது. குருச்சேத்திர போரில் இறக்காத ஒரு மகன். போருக்கு பின் இவன் அர்ஜுனனின் ஆதரவில் இருந்தான். விருட்சகேது. திரௌபதியின் சுயமரத்தை தொடர்ந்த கைகலப்பில் சுதாமா இறந்தான். சத்ருஜயன் மற்றும் திரிபடன் ஆகியோர் குருச்சேத்திர போரில் துரோணர் கௌரவர்களின் படைக்கு தலைமை தாங்கிய போது அர்ஜுனன் கைகளில் மடிந்தனர். சுசேனன் போரில் பீமனால் கொல்லப்பட்டார். சத்தியசேனன், சித்திரசேனன் மற்றும் சுசர்மா நகுலனின் கைகளால் இறந்தனர். கர்ணனின் மூத்த மகன் விருஷசேனன் போரின் 17வது நாள் போரில் கர்ணன் போர்ப்படைக்கு தலைமையேற்றிருந்த போது அர்ஜுனனிடம் போரிட்டு இறந்தார். கர்ணனின் போர்களை பயிற்சின்னு சொல்லப்போனா, கர்ணன் வளர்ந்த பின்னர் அவரது தந்தை அதிரதன் போன்று தேரோட்டியாய் இருப்பதை விடவும் போர்க்கலைகளில் மிகுந்த ஆர்வம் கொண்டான். கர்ணன் துரோணாச்சாரியாரை சந்திக்கிறான். அவர் போர்க்கலைகளை கற்பிக்கும் ஆசிரியர் ஆவார். துரோணாச்சாரியா இளவரசர்களுக்கு போர்க்கலைகளை கற்பிக்கும் ஆசனாக இருந்தார். கர்ணன் தேரோட்டியின் மகன் என்பதால் துரோணர் சத்திரியர்களுக்கு மட்டுமே பயிற்சி அளிப்பேன் என்று கூறி கர்ணனை அவரது மாணவராக ஏற்றுக்கொள்ள மறுத்தார். துரோணரால் மறுக்கப்பட்ட பின்னர் கர்ணன் தனது சகோதரர் சேனாவின் உதவியுடன் சுயமாக கற்றுக்கொள்ள முடிவு செய்தார். ஆனால் இந்திய கலாச்சாரத்தின் அடிப்படையில் ஒரு கலையை கற்றுக்கொள்ள வேண்டுமெனில் கண்டிப்பாக ஆசிரியர் இருக்க வேண்டும் என்பதால் கர்ணன் சூரியனை தனது ஆசிரியராக கொண்டார். கர்ணன் அனைத்து கலைகளையும் கற்றிருந்தார். பகலில் அவர் பல்வேறு ஆயுதங்களை, அகப்போர் கருவிகள் பற்றிய தகவல்களை சேகரித்து பின்னர் சூரியன் மறைந்த பின்னர் அவற்றை பயிற்சி செய்தார். மிக குறுகிய காலத்தில் கர்ணனால் பல்வேறு கலைகளை கற்றுக்கொள்ள முடிந்தது. ஆனால் கர்ணன் தெய்வீக ஆயுதங்களை பயன்படுத்துதல் உள்ளிட்ட விவித்தையில் மேம்பட்ட திறன்கள் அனைத்தையும் கற்றுக்கொள்ள மிகவும் ஆர்வமாக இருந்தார். துரோணர் மறுத்த பின்னர் கர்ணன் துரோணரின் குருவான பரசுராமரிடமிருந்து கற்றுக்கொள்ள முடிவு செய்தார். ஆகவே கர்ணன் இறுதியாக பரசுராமரை அணுகினார். ஆனால் அவர் பிராமணர்களுக்கு மட்டுமே கற்றுக் கொடுப்பவராக இருந்தார். அவர் பரசுராமரின் முன்னர் பிராமணராக தோன்றி தன்னை மாணவனாக எடுத்துக்கொள்ள வேண்டினார். பரசுராமர் அவரை மாணவராக ஏற்றுக்கொண்டு அவருக்கு கற்றுக் கொடுத்தார். அவர் கர்ணனை போர்க்கலை மற்றும் வில்வித்தை ஆகியவற்றில் தனக்கு நிகரானவராக அறிவித்தார். கர்ணன் பரசுராமரின் கடுமையான முயற்சியுள்ள மாணவரானார். கர்ணனின் பயிற்சி நிறைவடைந்த தருணத்தில் பரசுராமர் கர்ணனின் பிறப்பை பற்றிய உண்மையை அறிந்தார். ஒரு மதியம்
பரசுராமர் கர்ணனிடம் மரத்தின் நிழலில் தூங்க தனக்காக ஒரு தலையணையை கொண்டு வர கோரினார். கர்ணன் அதற்கு பதிலாக தனது மடியில் தலை வைக்குமாறு வேண்டினார். பரசுராமர் தூங்கிய வேளையில் ஒரு ரட்சத தேனி கர்ணனின் தொடையை தாக்கியது. அதீத வழியிலும் தனது குருவின் தூக்கத்தை கெடுக்க கூடாது என்பதற்காக கர்ணன் நகரவில்லை. தேனியானது கர்ணனின் தொடையை ஆழமாக குடைந்ததால் ரத்தம் வடிய தொடங்கியது. கர்ணனின் தொடையில் இருந்து ரத்தம் வடிந்ததால் பரசுராமர் எழுந்துவிட்டார். அவர் கர்ணன் சத்திரியராக இருக்க வேண்டும், பிராமணர் அல்ல என்பதை அனுமானித்தார். ஏனெனில் சத்திரியர்களுக்கு மட்டுமே அது போன்ற துணிவு இருக்கும். முன்னதாக பரசுராமர் அனைத்து சத்திரியர்களுக்கு எதிராகவும் பழிவாங்குவதாக உறுதியளித்திருந்தார். கர்ணன் தன்னிடமிருந்து கற்றுக்கொள்ளும் பொருட்டு பிராமணராக நடித்து பொய்யுரைத்ததாக முடிவு செய்தார். எனவே அவர் கர்ணனுக்கு அதிகம் தேவைப்பட்ட பிரம்மாஸ்திர பயன்பாடு உள்ளிட்ட போர்த்திறன்கள் அவரை விட்டு நீங்குவதாக சாபமிட்டார். இந்த சம்பவம் நிகழ்ந்த வரையில் பரசுராமரிடமிருந்து கற்ற அனைத்தும் கர்ணனுக்கு மறந்துவிடும் என்பதை குறித்தது. கர்ணன் தனது அரச பாரம்பரியத்தை பற்றி அறியாதவர். அவர் தனது குருவிடம் எந்த மாணவனும் தனது இடத்தில் இருந்ததால் அவ்வாறே நடந்திருப்பார் என்று மன்னிப்பு கோரினார். கோபத்தில் கர்ணனுக்கு அளித்த சாபத்தை நினைத்து அவர் வருந்தகையில் பரசுராமரின் சாபத்தை திரும்ப பெற இயலாது. இருப்பினும் பரசுராமர் கர்ணனுக்கு பார்க்காவஸ்திரம் என்ற தெய்வீக ஆயுதத்தை விஜயா என்றழைக்கப்பட்ட பரசுராமரின் தனிப்பட்ட வில்லுடன் பரிசளித்து கர்ணன் எக்காலத்திற்கும் அழியாத பெருமை மற்றும் இழாத புகழை பெற வேண்டும் என்றுதான் விரும்புவதாக ஆசீர்வதித்தார். மகாபாரத போர் பற்றியும் அதுல கர்ணன் அவருடைய பங்களிப்பு பற்றியும் கர்ணனுடைய முழு விபரத்தையும் நம்ம முழுசா தெரிஞ்சுக்கலாம். கர்ணனுடைய அனைத்து விஷயத்தையும் அந்த மகாபாரத போர் அத்தியாயத்துல 1, 2, 3, 4 நான் கொடுத்துக்கிட்டே இருக்க போறேன். நீங்க ஒவ்வொன்றுமே பாருங்க. ஒவ்வொன்றுலயும் நம்ம 500 பிக்சர்ஸ்க்கு குறையாம தான் நம்ம வைப்போம். காரணம் என்னன்னா நம்ம ஒவ்வொன்றுமே நம்ம இன்டர்நெட்ல ரொம்ப ரிஸ்க் எடுத்து அந்தந்த பிக்சர்ஸ் அந்தந்த வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒவ்வொன்று நம்ம செலக்ட் பண்ணி நம்ம வச்சிருக்கோம். ஏன்னா உங்களுக்கு அதை புரியணுங்கிறது ஒன்று. ரெண்டாவது பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி இதுல பாத்தீங்கன்னா நம்ம மகாபாரத போர்ல பாத்தீங்கன்னா கர்ணன் ரொம்ப பயங்கரமான ஒரு மாவீரன் அப்படின்னு சொல்லலாம். அர்ஜுனனுக்கு நிகரா இருந்தவர் தான். அர்ஜுனனுக்கு மேலேனே சொல்லலாம் வில்வித்தையில. இருந்தாலும் பாத்தீங்கன்னா மகாபாரத போர் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத விட கர்ணனுடைய கொடை எப்படி இருந்துச்சு, அதாவது தான முறை எப்படி இருந்தது, கர்ணன் எவ்வளவு தூரம் கஷ்டத்தை அனுபவிச்சாரு, எவ்வளவு துன்பத்தை அனுபவிச்சாரு, அவர் பிறப்பு எப்படி இருந்துச்சு, வளர்ப்பு எப்படி இருந்துச்சு, அவர் எவ்வளவு சாபத்தை வாங்கி இருந்தாரு, அவர் என்ன மாதிரி எல்லாம் ஆனாரு, அவர் கடவுளுக்கே தானம் கொடுத்தாரு. அதாவது தன்னுடைய புண்ணியத்தை தானமா கொடுத்திருக்காரு. இருந்தாலும் அவர் எவ்வளவுதான் தானம் கொடுத்தாலும் அவர் கடைசியா சாபத்தால அவர் இறந்துட்டாரு. சாபத்தாலங்கிறத விட அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையில சாபங்கள் ஏற்பட்டது. அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையில ஏற்பட்ட சாபங்கள் அனைத்துமே பாத்தீங்கன்னா அது அவருக்கு சம்பந்தம் இல்லாம, அதாவது இன்னொருத்தருக்கு உதவி செய்ய போய் அவர் ஒவ்வொருத்தர்ட்டையும் சாபம் வாங்கிட்டு அதுல இருந்து அவர் பட்ட வேதனை இதெல்லாம் பயங்கரமா இருக்கும். இது எல்லாமே நம்ம முக்கியமா உங்களுக்கு நாங்க தொகுத்து கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க தொடர்ந்து பாருங்க. இது கர்ணனுடைய முழு விபரமும் இந்த வீடியோல உங்களுக்கு தெரிய வந்துடும். மகாபாரதத்துல கர்ணனுடைய மாபெரும் கொடைத்தன்மையும் மாபெரும் தானத்தையும் அது மட்டும் இல்லாம மாபெரும் வீரத்தையும் நம்ம முழுமையா தெரிஞ்சுக்கொள்ள DTGS ஜீவேந்திர யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணி அதுல தொடர்ந்து வீடியோ பார்த்துக்கிட்டே வாங்க. அனைத்து விஷயத்தையும் உங்களுக்கு தெரிஞ்சு கொள்வீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். DTGS ஜீவேந்திராஜ் ஐபத்தா யூடியூப் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சவங்களுக்குலாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அவங்களும் கேட்டு பயனடையட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ்.